I'm a big fan of கில்லி. அதனால வந்து அது கரெக்டா ஒரு இடத்துல அமைஞ்சுது படத்துலயும். ஸோ அதனால அது யூஸ் பண்ணிட்டோம். சார் சார் இங்க அண்ணாதுரை அண்ணாமலை ஒரு நிமிஷம் மைக் வரும் மைக் வந்தானே சொல்லுங்க சார் இங்க ஒரு நிமிஷம் லிட்டில் டாக்ஸ் ஒரு 1.5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் எங்க சார் சார் விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு. அதுவாகட்டும், தேர்ட் சிங்கிள் ஆகட்டும், இப்போ வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இதில் இடம்பெற்றிருக்க அந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீம்ல வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதற்கான உங்க பதில் என்ன? ஏன்னா அதுக்கு வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கிற மாதிரி படத்துல எப்படி இருக்கும்? கண்டிப்பா we worked on that. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22-23 இயர் ஓல்டு மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜய் சார் சொன்னார், டேய் கடைசியில வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போதுரா, அது என்ன மாதிரியே வச்சுக்கோ, அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த அவருடைய பேசிக்கா ஜாலின் தான். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இருக்கிற ஜாலின் இப்போ நம்மளே திடீர்னு சேவ் பண்ணிட்டு மீசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே பார்க்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், ஐட்டே என்னடா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை விஜய் சாரோட முகம், ரொம்ப பழக்கப்பட்ட அது டக்குன்னு நம்மளால வந்து அது ஏத்துக்கிறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னு சொன்னா வந்து ஆஃப்டர் இது எங்களுக்கே பாடம் தான். எங்களுக்கே ஒரு சார் நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன், ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு 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 வெறியை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ என்னன்னா வந்து பேசிக்கா இப்போ நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த தளபதி, அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு லுக். ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பார் சாங்ல வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும், சின்னெல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா வேற மாதிரி இருக்காரு, அது வந்து ரொம்ப ஒல்லியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெல் அடிச்சது. இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் பாடுவோம், கச்சேரி பண்ணுவோம், இசைஞானி சாங்ஸ் தான் போகும். அதை நான் மங்காத்தாரே சொல்லியிருப்பேன், மப்பானாலே இசைஞானி பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி மங்காத்தாரே சொல்லியிருப்பேன். நீங்க எல்லாமே தப்பா எடுத்துக்கிறீங்க. 22ஆம் தேதி கொடி அறிமுகப்படுத்த போறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர்டா இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா? எதை பண்ணுங்க சார்? அரசியலுக்கான எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியாது, அது அவருக்கு நல்லா தெரியும். நீங்க வேற நான் அந்த பாட்டை திரும்ப கேளுங்க. இப்போ வெங்கட் பிரபு பார்ட்டியா கேட்க உங்களுக்கு. வெங்கட் சார் எப்பவுமே வந்து மோகன் சாரை வந்து நீங்க நிறைய கேள்வி என்னன்னா மோகன் சாரை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹீரோவா பார்த்திருப்பாங்க. நீங்க எப்படி வில்லனா பார்த்தீங்க? அதே ஹீரோ விஜய் சார் கிட்ட நீங்க கதை சொல்லும் போது மோகன் சார் தான் வில்லன் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஏன்னா ஒருத்தர் அவங்க பண்ண யூஸ்வல் கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டினா அது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புதுசா இருக்குமே அப்படிங்கிறது தான் ஐடியா, தவிர வேற எதுவும் ஐடியா இல்லை. அதனாலதான் மோகன் சார் ட்ரை பண்ணோம்.